வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் ஒரு டிப் ஆஃப் த வீக் மேரேஜ் இஷ்யூஸ். ஸோ மேரேஜில் இருக்கிற ப்ராப்ளங்கள், மேரேஜ் ஆனால் என்ன ஆகாட்டினுங்கிறது பற்றிலாம் பேச போகிறோம். மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4வது புதனுடைய சாரத்தில் போகுது. ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது 12இல் உள்ள புதன் வந்து இப்போ வந்து ராசியிலே இருக்கார். ஸோ ராசியிலே இருக்கும்போது என்ன ஆகுன்னா அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கணுங்கிற ஆசைகள் நிறைய இருக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்து செவ்வாய் புதன்னாலே வந்து ஒரு மாதிரி ஒரு எமோஷனாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறது, தாயார் சம்மந்தமான விஷயங்கள், சின்னதாக ஒரு மாறுபாடு, ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு மனபாரங்கள், சங்கடங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதி 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பம், வருமானம் சம்மந்தமான விஷயங்களை சொல்லும். அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 12இல் அதுவும் புதனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நிறைய செலவுகள். ஸோ சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய பண்ணோம். ஸோ அதில் வந்து நல்லது தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதியும் சுக்கிரனே வரும்போது அந்த சுப நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் மனைவிக்காகவும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதிங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம், முயற்சி, இளைய சகோதரம், டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயங்களோ, ஸோ புதிய ப்ரொப்போசல் ஏதாச்சும் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கும். உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. ஆனால் சின்னதாக வந்து ஒரு மனக்கலக்கங்கள் அப்படி இப்படி வந்து போகும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பட் அதெல்லாமே சரியாயிடும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது 9ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மனக்காயங்கள், மனஸ்தலனங்கள் அப்படி இப்படிலாம் இருந்தாலும் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகும். தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 2இல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளோட முன்னேற்றம், ஸோ குழந்தைகள் வந்து அடுத்த கேட்டகரிக்கு முன்னுக்கு வரதுலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கலைஞர்களுக்கு வந்து நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான புதன் வந்து 12இல் இருக்கும்போது, இல்லை ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நல்ல காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே சூப்பரு. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய்ங்கிறது வந்து 8ன்னும் போதே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுவும் நிலபுலன்கள், வண்டி வாகனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் புதன் ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன பிள்ளைங்கிட்டலாம் பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசணும். நீங்கள் வந்து யதார்த்தமாக பேச மற்றவங்க அதை தப்பாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதனால் நமக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி வந்து இப்போ வந்து 3ல் போகிறாருங்க. ஸோ 3ல் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிறைய ட்ராவல். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலங்கள், நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற போகிறேன்னா இப்போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் இருக்கும். ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற சின்னதாக ஒரு மனசில் வந்து சஞ்சலங்கள் இருக்கும்னா கண்டிப்பாக. ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். ஜூன் 10ஆம் தேதி வரை இந்த நிலைமை கண்டிப்பாக நீடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், அப்பாவுடைய நடவடிக்கைகள், இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷன் பண்ணோம். ஸோ வேறு வழி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 12ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நாளைக்கு வந்து நான் ஒரு பெரிய பேஸை உருவாக்க போகிறேங்கிறதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 11ஆம் தேதி 12ல் இருக்கும்போதே வெளிநாடு, வெளி மாநிலங்கள் இல்லை வந்து செட்டில் ஆனவங்களுக்குலாம் வந்து நல்ல வரவு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 11ல் வந்து உச்சமாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயங்கள். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பீங்க. ஸோ அதெல்லாமே சூப்பர் தாங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை வேறு வருது. ஸோ நட்சத்திர பரிவர்த்தனைன்னும் போதே நிறைய சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், மறைமுகமான லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி, 2ங்கிறது குடும்பம், வாக்கு, தனம் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு தான். குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுறமான விஷயங்கள், ஏன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் ஆனால் வருமானம் அதுக்கு மேலேயே நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக வருங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சந்திரன், 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் ஒப்பந்தங்கள். ஸோ புதிய தொழில் ஒப்பந்தங்கள், நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பருங்க. 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதுசாக வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ ஏதாச்சும் பழைய வண்டியாக இருக்குது, தூக்கி போட்டு புது வண்டி வாங்கலாமா, ஸோ அது மாதிரி வீடு ஏதாச்சும் சொந்தமாக வீடு வாங்கலாம், அப்படி நிலம் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அந்த ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தாயார், ஸோ அம்மா வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்கன்னா இப்போ வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் போது 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியிலே இருந்து அது சுக்கிரனுடைய சாரில் போகும்போது அது கொஞ்சம் அந்த மறைமுகமான விஷயங்கள் போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது என்ன மாதிரி விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வந்தாலும் நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், ஸோ நிறைய பிரயாணம், ஸோ பிரயாணத்தினால நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ சந்தேகங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு மனசஞ்சலங்கள், கொஞ்சம் ஒரு டென்ஷனாக இருக்கும், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் நீச்சலும் போது அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2ல் இருக்கும்போது 2, 8 என்பது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதில் வந்து எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன கலகங்கள், ஏன்னா 2, 3 தொடர்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தொடர்பு இருந்தாலே வந்து நமக்கு தெரியாமல் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய கலகங்கள் பண்ணுறது, உங்களுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக. இதனால் வந்து நம்ம பேர் கெடுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஏதாச்சும் சிலிம்ஸ் ஏதாவது பட்டதாக தான் பார்த்து பொறுமையாக பார்த்துக்குங்க, ஏன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியான 9, 10ஆம் அதிபதி சனி வந்து 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கவங்களும் நல்ல காசு, பெரிய காசு வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். தொழிலையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. ஸோ 12ஆம் அதிபதியான செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது தேவையில்லாத சஞ்சலங்கள், தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு உலட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பை தரும். காதல் சம்மந்தமான விஷயம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து எது ப்ளஸ் மைனஸ்ங்கிறத ஹேண்டில் பண்ணி செக் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் அவசரமாக முடிவெடுக்கணும், பொறுமையாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11 இருக்கும்போது நல்ல லாபம், பூமியினால் நல்ல லாபங்கள் வர்றது, நல்ல ஒரு சந்தோஷமான குதூகலமான விஷயங்கள், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் இந்த ஒரு முற்பது திங்கள் செவ்வாயோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதம், எவனாச்சும் வந்து மண்டை கழுவி நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே ஒரு 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயத்துக்காக நிறைய அலைச்சல் இருக்குது. அதே மாதிரி வந்து வீடு விற்கிறதுக்காக அலையிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஒரு டாக்குமெண்டேஷன், புதிய முயற்சிக்காக அலையிறது, ஏதாவது பெருசாக பண்ணணுங்கிறது இங்கங்கே வந்து போய் தேடல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே பெரிய ப்ளஸ் தான். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதியான புதனும் 11ல் இருக்கும்போது
சிறப்பான பலன்கள். ஸோ நல்ல லாபம் வரும். ஸோ வீடு மனை சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல லாபம் வரும். புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான ஃபினான்ஷியல் பேக்கப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் 5ஆம் அதிபதினாலே வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றம் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்காம இருந்ததுன்னா இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதேமாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா வந்து 5 கேட்டுன்றது 8ஆம் இடமாக வரும். ஸோ அதனால் வந்து 10ஆம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வர மாதிரி காட்டும். ஒரு பிம்பம், ஒரு மாய பிம்பம்னு சொல்லும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, கவுத்து விட்ருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு நடந்துக்கிட்டோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ங்கிறது வேலை சம்மந்தமான விஷயங்கள். செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது வேலையை வந்து கேவலமாக பேசுகிறது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நீச்சம்னாலே அசிங்கமாக பேசுறது, பச்சையாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வாயை திறக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது. அதுக்கு என்னங்க பண்ணலாம்? கோபம் வருது, என்ன பண்ணுறதுன்னும் போது சாண்டிங் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து அது ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான். ஏதாச்சும் வந்து உங்களுக்கு மூட் ஆஃப் ஆகுதுன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன மந்திரமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ ஏதோ ஒரு மந்திரம், இப்போ ஓம் நமோ நாராயண உள்ளே சாண்ட் பண்ணிட்டோங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த சாண்டிங் என்ன பண்ணணும், உங்கள் கோபத்தை கம்மி பண்ணும். அவசரத்தில் அந்த டைமில் வந்து எந்த வார்த்தையும் நீங்கள் விடாமல் இருப்பீங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கு. ஸோ இது நான் ஃபாலோ பண்ணேன். நானும் கொஞ்சம் முன்கோபி தான், சடார்படான்னு பேசுகிறாள் தான். ஸோ நான் வந்து இதை ஃபாலோ பண்ணேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ராசியிலே வரும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணுங்க. லைஃப்பில் வந்து ஏதாச்சும் பெருசாக பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணுங்கிற எண்ணங்கள், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாதித்து பெரிய லெவலில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் வந்து கணவன் மனைவி உறவு, ஸோ கணவன் மனைவி உறவில் கூட இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அந்த இணைவு நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நானும் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கோங்க, யாரும் வந்து கொஞ்சம் வந்து மனஸ்தாபங்களால் இருக்கவங்கலாம் வந்து இப்போ பேசும்போது ஒன்றா சேர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 8-10 போதே அது வந்து நமக்கு வந்து அதீதமான பேராசையை உண்டாக்கிட்டு கவுத்து விட்ருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க வந்து பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, அப்பா சம்மந்தமான உறவுகளால் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது நண்பர்கள், ஸோ நண்பர்கள் எங்கேனாச்சும் கூப்பிட்டாங்கன்னா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. பயப்பிள்ளைங்க எங்கேனாச்சும் மாட்டை விட்டு அதுக்கப்புறம் அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. குடும்பத்தில் வந்து தலைக்குனிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நண்பர்களையும் மூத்த சகோதரியும் நம்பாதீங்க இந்த டைமில். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி. 12ங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிரன் 10ல் இருக்கும்போது பெரிய வாய்ப்புகள். ஸோ பெரிய வாய்ப்புகள்னும் போது கற்பனையிலே வந்து பெருசாக ஏதாச்சும் பண்ணணும், அது பண்ணணுங்கிற ஒரு ஆசைகள் இருக்கும். குழந்தைகள் வந்து பெரிய லெவலில் வரணுங்கிற ஆசைக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதான் நடக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சூப்பருங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேல்குலேஷன்ஸ் வந்து பண்ணி பாருங்கள். டெய்லி வந்து எந்த முடிவு எடுக்கிறதாலும் 1-2 வாட்டி வந்து யோசிச்சு முடிவு பண்ணுறது நல்லது. டெய்லி வந்து நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும் கொஞ்சம் ரீகேப் பண்ணி பாருங்கள், படம் மாதிரி ஓட்டி பாருங்கள். ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு டெசிஷன் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ 8ல் போகும்போது கொஞ்சம் சின்ன சிக்கல்கள், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை வந்து எப்போதுமே வந்து அவங்களுக்கு பேராசை அதிகம். ஸோ ஏதாச்சும் ரொம்ப பெருசாக பேராசைப்படுவாங்க, அன்பை கொட்டுவாங்க, அதே நேரத்தில் அந்த அன்பை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது இல்லைன்னும் போது அவங்க ரொம்ப நெகட்டிவாக மாறுவாங்கிறது அவங்க உண்மையான நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களால வந்து அதை தாங்கவே முடியாது. ஸோ அன்பை கொட்டுவார்கள், அன்பை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கடகராசி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. 2ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 2ஆம் அதிபதி என்பது குடும்பம் சார்ந்த விஷயங்களான வருமானங்கள் சம்மந்தமான விஷயங்களான சூரிய பகவான் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபத்தை கொடுக்குறார். ஸோ குடும்பத்துக்கு தேவையான பணம் லாபம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் வந்து அப்பாவுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் மனசு வேதனை பண்ணும். ஏன்னா பாதகஸ்தானம் போது ஏதாச்சும் அது பேசுகிறது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்காது. ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கும் போது அது புதன் வந்து உங்களுக்கு ஒரு
நீச்ச புதனாக இருந்து இப்போ தான் இதுக்கு வந்து மேஷத்துக்கு வந்திருக்காரு. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அலையிறது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 4 ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருந்தாலும் அது வந்து 9ல் இருக்குது. ஸோ 9ல் இருக்கும்போது அது புதனுடைய சார்பாக நல்ல லாபங்கள் கொடுத்துருங்க. ஸோ பெரிய லாபங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய அலைச்சல் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு சொத்துக்களோ நல்ல ஒரு பணமோ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாகனங்களாலும் நல்ல லாபம் இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதிங்கிறது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ அது வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே நீச்சமாக இருக்கும்போது புதனுடைய சார் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குழந்தைங்களோட பேச்சுக்களோ நடவடிக்கைகளோ நம்ம கொஞ்சம் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனை கண்டிப்பாக உருவாக்கும். நடா இந்த புள்ள இந்த மாதிரி நடக்குதுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து இப்போது வந்து 12 வராதுங்க. ஸோ வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு மன உளைச்சலையும் கொடுக்கும். ஸோ வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்தும். நடா இப்படிலாம் நடந்துக்கிறாங்களே, நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களே ஒரு ஃபீலை கண்டிப்பாக. ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அது நமக்கு மனக்காயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும்னா, ஸோ 9ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அது 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்தணும், நல்ல லாபங்களை கொடுத்தோம். ஸோ 8ஆம் அதிபதியாக வரும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம், அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாத ஒரு மன பயம் ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் வியாபார ரீதியில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மன கஷ்டங்களை கொடுக்கும். மாமியார் உறவுகளால் வந்து நம்ம மனக்காயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை பின்னாடி பேசுகிறாங்க, நேராக பேசினாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் வெளியில் அவங்ககிட்டலாம் அப்படி பேசுகிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு உச்சமாக 9ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் ஏன்னா பரிவர்த்தனை இருக்கும், நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள், எது ப்ளஸ் மைனஸுன்னு நம்மளே வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சூரியன் வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாவது பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் அப்பா சம்மந்தமான உறவுகள் வந்து நிறைய லாபம் வரும். அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் கொஞ்சம் லாபத்தில் கம்மியாக கிடைக்கும்போது பெரிய லாபங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு பெரிய பண வரவு பெரிய விஷயங்கள் நடக்கும். புதிய டாக்குமெண்டேஷன் புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதனால் ஒரு பணம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு, லாபங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இருந்தாலும் அது வந்து நட்சத்திரத்தில் வந்து பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் சின்னதாக ஒரு மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் அப்பா சார்ந்த உறவுகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக டடா தலைவன் போட்டு தள்ளிடுவான் ஏதாச்சும் பேசிடுவோம் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி கொஞ்சம் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாமே லாபம் தான். ஸோ அதெல்லாம் சிறப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இருக்கும். பெண்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். பட் லாபம் இருக்குமானால் லாபம் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா அது பரிவர்த்தனையில் 10ல் இருந்தாலும் கொஞ்சம் வந்து எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கலைஞர்களுக்கு வந்து பெரிய லாபம்லாம் வர்றதுக்கான குழந்தைகளால் வந்து சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா குரு வந்து செவ்வாயோடைய சாரத்தில் போகும்போது சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும், ஒரு மன சங்கடங்களை சின்னதாக கொடுக்கும்.
அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுப்போமே. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது அம்மா அப்பாவினால் நமக்கு ஒரு பிரச்சனைகளையோ மன சங்கடங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஒரு மன உளைச்சல் இருக்கும்னு வச்சுப்போமே. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஏன்னா வந்து அந்த 4ங்கிறது வந்து தாயாரையும் 9ங்க தந்தையும் குறிக்கும். ஸோ அது மட்டும் இல்லை வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு மன வருத்தத்தை கொடுத்துரும். ஏன்னா நீச்சம்னும் போது அந்த மன காயங்களை கண்டிப்பாக எத்தனை பெருசாக சம்பாதிக்க முடியல, பெருசாக வர முடியல, ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் புலம்புவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையிலையும் சரி கணவன் மனைவி உறவுலையும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து நம்ம ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ கண்டிப்பாக உருவாக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ வராத காசு திடீர்னு வருது, திடீர்னு வந்து ஒரு எமோஷனல் அது என்னடா அது வராது நினச்சா திடீர்னு இவ்வளோ பல்காக ஒரு அபோட்டை கொடுத்துட்டாங்கிற மாதிரியான விஷயங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும். அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய லாபங்களையும் பெரிய திடீர் அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கும். ஸோ அதை எந்த வித மாற்றம் இல்லை. அதுவும் கலைஞர்களுக்கு வந்து இது பொன்னான காலம். குழந்தைகளோட வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப பெருமிதமாக இருக்கும். ஸோ இந்த பிள்ளையாக வந்து இப்படிலாம் வருது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களே கண்டிப்பாக விடும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமாக தாங்க இருக்குது. ஏன்னா வந்து விபரீத ராஜயோகன்றது வந்து சாதாரண இருக்கும், திடீர்னு போகிறது. பட் இருந்தாலும் வரும்போது கரெக்டாக வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மற்றபடி என்னங்க, ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ இது வந்து இப்போ வருது டிப் ஆஃப் த வீக் கன்னி ராசி. ஸோ கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து இருக்கிறது வந்து 8ல் இருக்கார். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ உங்களோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பேராசையை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 8ங்கிறது நிறைய பேராசையை ஏற்படுத்தி நம்மளோட டென்ஷனை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பரிவர்த்தனையில் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது நிறைய குடும்பத்திற்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான இப்போ வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய பண வரவுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 8னாலே கொஞ்சம் டென்ஷன், நிறைய கற்பனைகளால் நிறைய டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுறதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அது 11ல் இருக்கும்போது நல்ல லாபத்தை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள், வராதுன்னு நினச்சது தான் திடீர்னு வர்றது, திடீர்னு ஒரு லாபம், கொடுக்காத காசு வராத காசுலாம் திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகளை இப்போ கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லது. சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 7ல் தான் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். வீடு சொத்துக்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். லோன் போட்டு வண்டி வாகனங்களோ வீடோ எல்லாம் வாங்குறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அம்மாவுக்கும் உங்களுக்கு மட்டும் சின்னதாக ஒரு மனக்காயங்கள், ஒரு பேசும்போது மனக்கசப்பு அப்பப்போ வரும் அம்மாக்கிட்டேயும் ஒய்ஃபுக்கிட்டேயும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும். ஸோ கொஞ்சம் சின்ன மனக்கசப்பு இருந்தாலும் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்க வந்து பொருளாதாரத்தில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளோட வச்சு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது அதுவும் வந்து தன்னுடைய சுயசாரம்னு சொல்லுவோம். சுயசாரம்னா ஒரு ஆட்சிக்கு இணையான ஒரு விஷயந்தான். அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து வேலையில் வந்து நல்ல மாற்றம், நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவரை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9ல் இருக்கும்போது கணவன் மனைவியோட ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஏற்றுங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்பப்போ வந்தாலும் எல்லாம் கிளியராக சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் லேண்டு விற்காமல் இருக்குன்னா இப்போ விற்கணும் அப்படின்னா விற்று அதனால் பெரிய காசு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது காசு வரணும்னா கூட இப்போது நீங்கள் அது ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அது கிளியராக அதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அது 9. ஸோ 9ல் வந்து பரிவர்த்தனை 9ல் சுக்கிரன் இருக்கணும். வெளிநாடு வெளி மாநிலங்கள் அப்பா சார்ந்தவரும் ரொம்ப லாபங்களையும் நல்ல விஷயங்களையும் கொடுக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும்.
கொஞ்சம் வந்து உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து எது செய்யணுன்னாலும் 1க்கு 10 வாட்டி யோசித்து பண்ணுறதை பழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரணும்னா ஒரு மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பரிவர்த்தனை 8ல் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து பெண்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமாக 10ல் இருக்கும்போது மாமியார் உறவுகளால் வந்து நமக்கு மன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் ஒரு டென்ஷனோ அப்படி இப்படி வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ நிறைய ட்ராவல், அதனால் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 6ல் இருக்கும்போது வீடு வண்டி வாகனங்களால் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். அம்மாவுடைய உடம்பு சம்மந்தமான விஷயங்கள் உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது. இல்லைனா அம்மாக்கிட்ட பேசும்போது நமக்கும் அம்மாவுக்கும் ஒரு விரோதம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 5ஆம் அதிபதி என்பது சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருந்தாலும் பெரிய வளர்ச்சி. ஏன்னா இப்போது நம்ம அந்த கஷ்டப்பட்டு போடுற பேஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியும் பெரிய ஒரு லெவலில் வந்து கொண்டு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மாமியார் மனைவி சம்மந்தமான உறவுகளில் நமக்கு ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்தும். ஸோ அதனால் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ அங்கே வந்து சுக்கிரனே இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை வந்து சுக்கிரன் அங்கே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரும். ஸோ அப்பாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10. ஸோ 10ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து வர்றது வந்து சந்திரன் வரும்போது அங்கே செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் மாமியார் சம்மந்தமான உறவுகளை நம்ம வந்து மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து 8ல் இருக்கார். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து மூத்த சகோதரர் நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு கெட்ட பேரோ ஒரு டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து செலவு பண்ணி அங்கே சுத்தரமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். நம்ம உட்காந்து யோசிக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் பாதகஸ்தானத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் வந்து நம்ம வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். நம்ம மனக்காயம் நிறைய இருக்கும். ஐயோ என்னடா இருந்தாலும் இந்த மாதிரி டென்ஷன் பண்ணிட்டாருங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது வரும் 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும். குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பான விஷயங்களும் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக நடக்குது. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஏதாச்சும் டாக்குமெண்டேஷன் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல பிரயாணங்களால் நல்ல லாபம் வர்றதுக்கான ஆகிடும் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயத்தில் பெரிய பணம் வர்றதுக்கான ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 5ல் உத்திரட்டாதியில் இருக்கும்போது ஸோ 4ஆம் தேதி இருக்கும்போது நல்ல குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாகும். குழந்தைகள் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பெரும் பணம் ரொட்டேஷன் ஆகிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9ல்
இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தந்தை சார்ந்த உறவுகள், மாமனார் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு, ஒரு அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. வியாபாரத்தையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. எங்கேனாச்சும் வந்து பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக. ஏன்னா வந்து பக்கத்து சீட்டுக்காரன் ஒரு மாதிரி ஏடாவடமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப. ஏன்னா இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவமானம் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து அங்கேயே இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதனால் வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான அதுக்கான செலவுகள் நிறைய பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது 8ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சின்ன மன உளைச்சலோ, டென்ஷனோ, ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள். சந்திரன் வந்து பார்த்தோம்னாலே நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களாம். பட் இருந்தாலும் 9ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கிறனால அப்பா சார்ந்த உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள், அதனால் சின்ன மன உளைச்சலோ அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதி புதன் வந்து 6ல் இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன்ஸ், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. வேலையில் இருக்கணும், நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல விஷயம், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை அவசியம். ஸோ ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரிவர்த்தனை 4ல் தான் இருக்காருங்க. ஏன்னா சுக்கிரன் குரு வந்து பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல விஷயங்களும் போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தாய் சார்ந்த உறவுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ வீடு மனை வாங்குகிற யோகங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேர் வந்து ஒரு பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2ங்கிறது வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், வருமானம் சம்மந்தமான விஷயங்களை சொல்லும். ஸோ அந்த 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும். 2ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு பூமியினால் ஒரு நல்ல வருமானங்கள், லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து இன்னும் 8ல் தான் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது நிறைய ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு மன உளைச்சலோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அங்கேயே இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து ரிஷபத்தில், அதாவது பரிவர்த்தனை அங்கே தான் வருது. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்போது சுக்கிரன் 6ல் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 மற்றும் 10 அவர் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4லேருந்து இப்போ 5க்கு போயிட்டார். ஸோ 5க்கு போனதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம், சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வருமானங்களை கொடுப்பார். ஸோ நல்ல வருமானங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த வருமானங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு வருமானம், நல்ல கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பர். குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ சந்திரன் வந்து 8ல் இருந்தாலும் கொஞ்சம் குடும்பத்தில் வந்து சின்ன சலசலப்புகள், கொஞ்சம் டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துவிடும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கும்பொழுது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடு வேலை கிடைக்கிறது, வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய, ஏன்னா அந்த சூரியன்கிறது வந்து இப்போ 9ல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ 9, 6னாலே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை, அதாவது அப்பாவுடைய உடல்நலத்தில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை பண்ணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன். 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 5ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களை ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். ஒரு பெரிய வாய்ப்பு வருது, அது வருது, இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாய வலையில் சிக்க வச்சு நம்மளை மாட்ட விட்டுருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்கன்னா, இது வந்து உங்களுடைய கேல்குலேஷன்ஸ் தான். டெய்லி வந்து நம்ம என்ன முடிவு செய்கிறோமோ 1க்கு 2 முறை வந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது பூமி சம்மந்தமான, அதாவது 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து விற்பனை ஆக வந்தால் இப்போ விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் விஷயங்கள், அதாவது ஆன்லைன் வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து 2-3 அது ஒரு தொடர்பு இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் பரிவர்த்தனை சனியும் குருவும் ஒன்றா இருக்கும்போது பெரிய ஒரு வருமானங்கள், ஸோ வருமானம் ஒரு லேண்டு விற்று ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7 நீச்சமாகும் பொழுது தாயார் மற்றும் மனைவி சம்மந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மன வருத்தங்கள் வரமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது மேஜராக வந்து இதில் வந்து பாதிக்கிறது மனைவியால் நமக்கு வந்து ஒரு மனக்காயங்கள், மனசலனங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து 5ல் இருக்கார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா 5ல் ஆட்சியாக இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய நிறைய வருமானங்கள் வர்றதுக்கான இப்போ பூர்வ புண்ணியம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல், ஏன்னா 5, 10 அது 8ஆம் இடத்தை சம்மந்தப்படுத்தும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா நம்ம ஏமாற்றப்படுவோம். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன். 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 இருக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் நல்ல ஒரு வேலையில் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், வெளியூர் பிரயாணம் அலைச்சல்கள்லாம் அப்பப்போ இருக்கலாம், மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ஒரு முயற்சி, நல்ல வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருந்தாலும் செவ்வாய் 7 இருக்கிறனால கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், சண்டைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா அது புதனுடைய சாரத்தில் வந்து 6ஆம் அதிபதியுடைய சாரம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களையும் மன சஞ்சலையும் கண்டிப்பாக கொடுக்கும் மனைவியால். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. 8ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போது 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கையில் சின்ன சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள். இது வந்து யாரை பாதிக்கணும், மகர லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடக்கும் ரொம்ப பாதிக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா 5ல் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். பூர்வீக சொத்து, பூர்வீகமான விஷயங்களை பற்றி பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதில் வந்து என்னென்னா அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 9க்கு 8 வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். கொஞ்சம் உடல் நலம் பாதிப்போ இல்லாட்டி நம்மக்கிட்ட வந்து ஏதாவது விரோதம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்பாவுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் நம்ம முதலே சொன்னோம், தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீச்சமாக 7 இருக்கும். வியாபார ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் அவமானங்கள், ஸோ அவமானங்கள் நம்மளை வந்து கொஞ்சம் பேச்சுக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு வர மாதிரியான விஷயங்கள்லாம் வரதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அந்த 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும். பட் நான் வருமானத்துக்கு எந்தவித குறையும் இருக்காதுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன், சாண்டிங் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், அதுதான் ரொம்ப மேஜரான விஷயம். மற்றபடி குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் எல்லாமே நல்லா வரும். கொஞ்சம் செலவுகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் சின்ன சின்ன அவமானங்கள் வரும். ஏன்னா செவ்வாய் இப்போ நீச்சமாக 6ல் இருக்கும்போது ஒன்று வேலையில் நமக்கு ஒரு அவமானங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரலாம், கடன் சம்மந்தமான விஷயங்களை நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம், இல்லை உடல் நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பயமோ பதட்டமோ மனக்காயங்களோ கண்டிப்பாக இருக்குங்க. இது வந்து ஜூன் 10ஆம் தேதி வரை இது இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் மாறும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அதில் வந்து 4லே இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 3ல் இருக்கும்போது என்ன 5ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் கலகலப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் குழந்தைகளோட நடவடிக்கையில் சின்ன சின்ன சந்தேகங்கள் நமக்கு வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா செக் பண்ணிக்கிறது தப்பில்லை, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி வந்து வேலையில் ரொம்ப கவனம் தேவை. உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு இருக்கிறது வந்து 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்கும்போது 7 ரொம்ப சிறப்பான ஒரு இடம் தான். அதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது நல்ல வருமானங்கள், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருங்க.
அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல சொத்து வரவுகள், வண்டி வாகன யோகங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது பெரிய படிப்பு படிக்கணுன்னாலும் படிக்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கடன் வாங்கி அதனால் ஒரு மனக்காயங்கள், ஒரு பதட்டமோ, ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும், வழக்குகள், உடல் நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒரு 4 ரொம்ப சிறப்பான பூமிகள், வண்டி வாகனங்கள்லாம் நல்ல யோகங்கள், லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். கொஞ்சம் குடும்பத்துக்கான செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா அது பரிவர்த்தனையில் இப்போது குரு வந்து அவருடைய இடத்துலேயே இருக்கும்போது நிறைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் உண்டாகும். ஸோ உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கும். குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு மனக்காயங்கள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணுங்க. ஸோ ஏன்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நல பாதிப்போ இல்லைன்னா நம்மக்கிட்ட பேசும்போது அவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3, 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத கற்பனைகள். ஸோ கற்பனைகளால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது வந்து நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும். பெண்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரன் புதன் போதே அது வந்து தாயாருடைய விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும் வீடு, பூமி சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத தர்க்கங்கள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது 7க்கு 8ஆக வரும்பொழுது கண்டிப்பாக வந்து இது நமக்கு ஒரு தேவையில்லாத அவங்க குடும்பத்தினரானால், அதாவது அவங்கவுங்க குடும்பம், எங்கள் அப்பாவை நீ பேசுனியா, அந்த மாதிரி மாறி மாறி பேசிக்கிறதுனால நிறைய சங்கடங்களோ வாக்குவாதங்களோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியில் வந்து 5ல் உள்ள செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகளை கொஞ்சம் கண்காணிங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து நடவடிக்கைகளும் அவங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து மனசை வருத்தம் பட வைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி என்னும்போது சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். நல்ல வருமானங்கள், வேலையில் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றம், நல்ல ஒரு லெவலில் முன்னேறி வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி 7ஆம் அதிபதி என்பது கணவன் மனைவி உறவில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத தர்க்கங்களை மற்றவங்க ஃபேமிலியை வந்து நம்ம திட்டாமல் இருக்கணும். அது திட்டா பார்த்திங்கனாலே எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போகும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாக 5ல் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாடு சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான குரு ராசியில் புது தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ரொம்ப பெருசாக வந்து எதாவது பண்ணணுங்கிற லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த தொழில் வாய்ப்பு ரொம்ப சூப்பராகவே வரும். அதுக்கு தேவையான பணம் மற்றும் முதலீடு ஐடியாஸ் கொடுக்குறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய ஸ்கெட்சு, பெரிய பிளான், பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுக்கும். பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் அந்த முயற்சிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை வந்து லைஃப் வந்து நம்ம தீர்மானம் பண்ணாதான் இருக்கணும். அதுக்காக உழைங்க, எவ்வளோ வேணால் எஃபோர்ட் போடுங்க. ஆனால் அந்த அனுபவம் தான் ரொம்ப மெயின். ப்ளஸ் ஆர் மைனஸ் வெற்றி அடைகிறோங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதற்கான அனுபவங்கள் கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போகும்.
அதனால் வந்து முயற்சி விடாதீங்க, பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேரேஜஸ். ஸோ மேரேஜ், திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ஏற்படும் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ், அதனால் வர விஷயம் எதனால் ஏற்படுத்துங்கிறத தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கல்யாணம் ஆகலை. ஸோ 34 35 வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிற நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருதும்போது மேஜராக இதில் வந்து 2 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து 2 சைட்லேயுமே இருக்குது. பையன் சைட்லேயும் இருக்குது, பொண்ணு சைட்லேயும் இருக்குது. நம்பர் 1 தாய் தந்தை. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய திருமணங்கள் நடக்காமல் போகிறதுக்கு மெயின் காரணமே வந்து தாய் தந்தை வந்து அந்த வருமானம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா நமக்கு இந்த வருமானம் கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு பாதி வருமானம் தான் வரும், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த சைடில் இருக்குது. அந்த சைடு அதே தான். இவன் கல்யாணம் ஆகி இந்த பையன் போயிட்டான்னா நம்மளை விட்டு போயிடுவான், நம்ம தனியாக போயிடுவான், நம்மளை வந்து தனிமரமாயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் ஒரு இருக்கும். இதுக்கான கிரக நிலவரங்கள். ஸோ கிரக நிலவரங்கள்னும் போது என்றைக்குமே வந்து இந்த 7ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி தடைகள் நிறைய வரும். நம்பர் 1. 2வது அஸ்தங்கம். 7ஆம் அதிபதி வந்து அஸ்தங்கமாகும்போதும் உங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் டிலேங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் சொல்லுவோம், 8ஆம் பாவாதிபதியுடைய தொடர்பு. ஸோ இதெல்லாம் இருந்ததுனால மேரேஜில் வந்து இந்த தடைகளை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னும்போது, ஒரு 30 32 வயசு 33 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஹாரோஸ்கோப்புங்கிறத வந்து தள்ளி வச்சுட்டு பேசி பழகி நீங்கள் ஓகே பண்ணிக்கிறது தான் நல்லது. கொஞ்சம் பொருத்தங்கள் இருந்தாலே போதும். ரொம்ப வந்து டீப்பாக வந்து ஒரு 100% பொருத்தம் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திருமணம் வந்து கை கூடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30க்கு தாண்டி 31 32 போகும்பொழுதே நீங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, ஏதோ ஒரு 50% வந்து ஒர்க் ஆகும், ஒரு 50% ஓரளவுக்கு பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு போகிறதே வந்து நல்லது. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பொருத்தத்தை விட கட்ட பொருத்தம் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மேஜராக வந்து பார்த்துக்கணும். ஸோ நான் சொன்ன இந்த 3 4 விஷயங்கள் வந்து திருமணத்துக்கான தடைகளை ஏற்படுத்துது. அதுக்கு வந்து நீங்கள் இதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போனீங்கனாலே உங்களுக்கு அது கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ நான் வந்து ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன். திருமணத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, திருமணங்கிறது ஒரு கக்கூஸ் மாதிரி, முதல்ல போகணும் நினைப்பானுங்க, போனால் வந்து எப்படா வெளில வரும்னு நினைப்பான்ற மாதிரி ஒரு காமெடி வரும். ஸோ நம்ம பழைய ஜோக்கு தங்கதுரை சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி உள்ளே போய் மாட்டினவனுக்கு பார்த்திங்கன்னா, ஐயோ என்னடா அது பெரிய ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம், நம்ம ஒரு கொத்தடிமை ஆகிட்டோங்கிற மாதிரி 2 பக்கமும் இருக்கும். இந்த பக்கம் ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கும் வரும். நான் எவ்வளோ சுதந்திரமாக இருந்தேன், இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு வலைக்குள்ளே மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சார் ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து 7ஆம் இடம்ங்கிறது போது நமக்கு ஆப்போசிட்டாக தான் மனைவி வரும். யாருக்கும் வந்து ஆதர்ச தம்பதிகளாக ஒரு 100% பர்ஃபெக்டான பேர் அமையவே அமையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து விட்டு கொடுத்து போகணும். இதில் வந்து 50% ஓகேனாலே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகணுமே ஒழிய, இதை விட பெட்டராக எனக்கு கிடைக்கும், இதோட பெட்டராக கிடைக்குன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன் சொல்கிறேன்னா, ஜானி படத்தில் கூட ஒரு ரஜினிகாந்தோட ஃபேமஸ் டைலாக், எப்போதுமே ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் தெரியும், ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் அதோட நாத்தம் தெரியுங்கிற மாதிரி. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும், அவங்களும் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்பொழுது தான் அதோடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். இதில் வந்து என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட சொன்னார், என் ஒய்ஃபுடைய நடவடிக்கைகள் கரெக்டாக இல்லை, அதனால் வந்து நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு வயசு என்ன ஆகும்? வயசு பார்த்திங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்து 47ங்க. ஸோ 47, திருமணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்குது. அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார், அவங்க வந்து தவறான நடவடிக்கைகள் இருக்காங்க, எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்க. நான் சொன்னேன், ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. அதுக்குன்னு வந்து நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைவர்ஸ் பண்ண போனீங்கன்னா, நீங்கள் ரிவர்ஸில் திங்க் பண்ணி பாருங்கள், எங்கே தப்பு நடக்குதுங்கிறத முதல்ல உங்களை திருத்திக்க பாருங்கள். நான் வந்து விலைவாரியாக சொல்ல விரும்பல, எங்கே தப்பு இருக்குங்கிறத நீங்களே திங்க் பண்ணி அதை மாற்றிக்க பாருங்கள். நம்பர் 1. 2வது இன்னொரு விஷயம், நீங்கள் உண்மையாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 47 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து இன்னொரு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு விஷயம் வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு ஃபேமிலி செட் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்கணும் போது நீங்கள் இந்த டைவர்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகும்போது எவ்வளோ தூரம் மாட்டிப்பீங்க. ஸோ 47 வயசுக்கு மேலே இன்னொரு பொண்ணு வருமா, அப்படியே வந்ததுன்னா அது இதோட கேவலமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, அப்படி வந்து நம்ம திங்க் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டார், அது இன்னும் உண்மைதான் சார் அப்படின்னு. அதான் இருக்கிற வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிக்கணும், வேறு வழியே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி திருமண முறிவுக்கெலாம் கூட காரணம்னா 6ஆம் பாவாதிபதியுடைய திசைகள், நட்சத்திர பாதசாரங்கள்ன்ற ஒரு விஷயங்கள்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அதனால தான்
திருமணம் வந்து செய்யும்போதே நாங்கள் வந்து தசா பொருத்தங்களை மேஜராக பாருங்கள். தசாபுத்தி பொருத்தங்களை வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். வெறும் நட்சத்திர பொருத்தங்களை பார்க்காதீங்கிறது இதனால தான் சொல்கிறோம். அதனால் வந்து நம்ம வந்து ஏன்னா இதே வந்து பெண்களுக்கு அதே தான் நான் சொல்கிறேன். பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேறு திருமணம் நடக்கலாம், 2வது கல்யாணம் பண்ணிக்கலான்னு இப்படி கிடையாதுங்க. ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் தெரியும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா தெரியும் அதில் உள்ள சிக்கல்கள் என்னென்னு. ஸோ அதனால் வந்து டெசிஷன் ஒன்று ஏர்லியராக எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே வந்து 45 வயசு 50 வயசில் நான் போய் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 50 வயதுக்கு மேல் உங்கள் வாழ்க்கை வந்து இன்னொருத்தர் எப்படி உங்களை வந்து சூப்பராக வச்சுருப்பாருங்கிறத முதல்ல யோசிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அதனால் வந்து யோசிங்க. வாழ்க்கை பெருசு. நம்ம உலகத்தில் வந்து இருக்கிறவங்க எல்லோருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கிறத முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருமே வெளியிலேருந்து பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் அவங்கள மாதிரி ஒரு கப்பல் இருக்கா அப்படி இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் எல்லோருமே ரணங்களோடையும் கொஞ்சம் கஷ்டங்களோடய தான் வாழ்ந்துருக்காங்க. அந்த ஆண் பெண் 2 பேருக்குமே இருக்குது. பிரச்சனை இல்லாத கணவன் மனைவியோடைய உறவே கிடையாது. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தாட் வந்ததுன்னா நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை எவ்வளோ நல்ல வாழ்க்கைங்கிறத வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் போய்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ யோசிங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி திருமண பிரிவுகள் ஏதாச்சும் வர மாதிரி இருந்ததுன்னா பிரார்த்தனை முதல்ல வந்து மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய்ட்டு 6ஆம் பாவாதிபதியோட திசையோ புத்தியோ நடக்குதுன்னா அந்த காலகட்டங்கள் வரும். ஸோ அந்த காலகட்டம் வரை கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கிட்டு அந்த காலகட்டம் வரை கொஞ்சம் நமக்கு இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைஃப்பை ஓட்ட பாருங்கள். அப்போ நல்லாயிருக்கும் லைஃப். அந்த காலகட்டம் முடிஞ்சோன்னா உங்களுக்குள்ளே அந்த இணைவுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக திருமணங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதை வந்து ரொம்ப விளையாட்டாக போய்ட்டு ஒரு பேப்பரில் முடிச்சுக்காதீங்கன்னு தான் சொல்லிப்பேன். சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.